உடனுக்குடன் நேரலை. சென்னை மேற்கு மாம்பலத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ரங்கராஜபுரம் பிரதான சாலையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை அதிகாலையிலேயே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப மேற்கு மாம்பலம் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக பூர்ணிமா. சென்னையில் பெரும்பாலான டாஸ்மாக் கடைகளில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சைதாப்பேட்டை, மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில மேற்கு மாம்பலம் ரங்கராஜபுரம் பிரதான சாலையில் உள்ள 520 எண் கொண்ட டாஸ்மாக் கடை என்பது செயல்பட்டு வருகிறது. முழுவதுமாக குடியிருப்பு பகுதிகள் அடங்கிய அந்த பகுதியில டாஸ்மாக் கடை நிர்ணயிக்கப்பட்ட நேரமான மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்பட வேண்டும். ஆனால் 24 மணி நேரமும் இந்த மதுபான கடையில் உள்ள டாஸ்மாக் பாரில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிகாலை வேளையில் வரக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், கூலி தொழிலாளிகள் உள்ளிட்டோர் அதிகாலையிலே கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் வாங்கி அருந்திவிட்டு அந்த பகுதியில் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 150 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட விலையை 270 ரூபாய்க்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சைடிஷ் உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. சர்வசாதாரணமாக கொஞ்சம் கூட பயமின்றி கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடைபெற்று வந்தாலும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக ரங்கராஜபுரம் பிரதான சாலை என்பது குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், ஆலயங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத காவல்துறை இந்த கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சாறை சாறையாக இந்த மதுபான பாரில் மது அருந்திவிட்டு வெளியே படுத்து உருளும் சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. அந்த பகுதியில இருக்கக்கூடிய மாணவ பெண்கள், இளம் பெண்கள், மாணவிகள் இந்த வழியாக தான் கல்லூரிக்கும் அதே போல பள்ளிக்கும் டியூஷன் சென்டர் உள்ளிட்ட சென்டர்களுக்கு சென்று வருகிறார்கள். அதிகாலையில் மதுப்பிரியர்கள் மது அருந்திவிட்டு சாலையில் படுத்து உருள்வதால் அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல முறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சர்வ சுதந்திரமாக இந்த மதுபான விற்பனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி மட்டும் இல்லாமல் சைதாப்பேட்டை, அதே போல சைதாப்பேட்டை, அசோக் நகர், KK நகர், அதே போல MGR நகர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இது சட்டவிரோத மதுபான விற்பனை நடைபெற்று வருவதால் மக்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருந்து வருகிறது. இந்த விளம்பர திமுக அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கள்ளச்சந்தையில் மது விற்பவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது இந்த குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய கடைகளை அகற்ற வேண்டும், கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனையை தடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.